உன்கிட்ட என்னோட அம்மாவோட அம்மாவை பத்தி சொல்லிருக்கேன்ல, அவங்க இறந்தப்போ என்னோட மம்மியும் இப்படிதான் இருந்தாங்க. எப்ப பார்த்தாலும் பாட்டியே நினைச்சுக்கிட்டு தூங்காம சாப்பிடாம இருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து வெளியில வந்தாங்க. நாம எல்லாரும் பாட்டிக்கு சப்போர்ட்டிவா இருந்தா பாட்டியும் கொஞ்சம் கொஞ்சமா இதுல இருந்து வெளியில வந்துருவாங்க செழியா. செழியா, டைம் எல்லாத்தையுமே மாத்தும். நீ ஒன்னும் கவலைப்படாத. வேற ஏதாவது யோசிக்கிறியா? இங்க வீட்டை நினைச்ச ஒரு கவலையா இருக்குன்னா பாட்டியை நினைச்ச இன்னொரு பக்கம் கவலையா இருக்கு. எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா தாத்தா இறந்த துக்கத்துல இருந்து வெளியில வந்துருவாங்க. ஆனாலும் தாத்தாவை நம்மளால முழுசா மறக்க முடியாது. ஆனா கஷ்டமா இருந்தாலும் கண்டிப்பா அவர் இல்லங்கறத ஏத்துக்கிட்டு வாழ பழகுவோம் செழியா. அந்த மனுஷன் நம்ம கூட இருந்தது பெரிய பலம் ஜனி. எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து எங்க அப்பா தான் இந்த வீட்டை பாத்துக்கிட்டாரு. எங்க அம்மா கூட இருந்தாங்க. யாருமே எதை பத்தியும் கவலைப்படாம அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஒரு நாள் அவர் இந்த வீட்டை விட்டு போனாரு. அதுக்கப்புறம் ஒரு மென்ன அந்த வீட்டுல இருந்து எடுக்க வேண்டிய முடிவெல்லாம் இவருதான் எடுத்தார். எங்க அம்மாவுக்கு சப்போர்ட்டிவா இருந்தார் தெரியுமா. யாருக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் எங்க தாத்தா இருக்காரு, அவரு சொல்யூஷன் கொடுப்பாருன்னு ஒரு நம்பிக்கையோட இருப்போம். இப்ப இந்த தாத்தாவும் இல்ல, எங்க அப்பாவும் இல்ல, என்னோட தம்பியும் இல்ல. என்னால தனி அந்த வீட்டை பார்த்துக்க முடியுமான்னு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு கூட தெரியல. ஜெனி, என்னால ஹேண்டில் பண்ண முடியுமா? இங்க பாரு செழியா, நீ ரொம்ப ஓவர் திங்க் பண்ற. நீ தனியா எல்லாத்தையும் பாத்துக்கிற சிச்சுவேஷன் வரவே வராது. இங்க பாரு, ஆண்டி உன்னை தனியா விட்டுடவே மாட்டாங்க. அப்படி இல்ல ஜெனி, எல்லாத்தையும் நீ பாத்துக்கோ அப்படின்னு எங்க அம்மா சொல்லலாம் மாட்டாங்க. ஆனா நான் பாத்துக்கிட்டு தான் ஆகணும். எனக்கு இதெல்லாம் புதுசுதான், ஆனா நான் பாத்துக்கணும். ஒரு பையனா, ஒரு மகனா, ஒரு மென்னா, இதெல்லாம் நான் செய்யணும்ல. நமக்கு கல்யாணம் ஆன டைம்ல நீ எப்படி இருந்தன்னு யோசிச்சு பாரு. ஆனா இப்ப எப்படி இருக்கேன்னு யோசிச்சு பாரு. இந்த வீட்டை பத்தி கவலையே படாம இருந்த, இப்ப நீ வீட்டை பத்தி மட்டும்தான் யோசிச்சுட்டு இருக்க. உன்னால உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாத்தையும் நிறைவேற்ற முடியும் செழியா. செழியா, இங்க பாரு, உன் கூட நான் இருக்கேன், ஆண்டி இருக்காங்க, பாத்துக்கலாம். நீ கவலைப்படாம மட்டும் இரு, சரியா?